காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டுவாழும் பாணர்தாள் பரவினோமே கையினாறு சுரிசங்கடலாழியர் நெழ்வரபோல் மெய்யனார் தொளவ விரையார் கமழ் முடியும் மையனார் அணி அரங்கனார் அரவினனை விஷயமே மாயனார் செய்யவாயோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. 7ஆம் பாசுரம் அமரநாத் பிரான்லே. இப்பாசுரத்தாலே எம் ஐயனார் அப்படின்னார். பொதுவாக ஐயனார் அப்படின்னு சொல்லுவோம், ஐயனார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஆறுனா எம் ஐயனார். நமக்கு ஐயனார்னா ஆறுனா பெரியவருமாள் தான். மற்றவர்கள் ஐயனார்னு இருக்கலாம். நமக்கு ஐயனார் எம் ஐயனார். திருப்பானாழ்வார் சொல்லியிருக்கார் எம் ஐயனார். எமக்கு சுவாமி யாரு? பெரியவருமாள். இந்த பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐதீகம் உண்டு. பெருமாள் இப்போ திருப்பானாழ்வார் அப்படியே லோகசாரங்க முனிவருடைய திருத்தோள்களிலே எழுந்துருளி கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்கார், உள்ள வந்துட்டு இருக்கார். அவர் மாட்டு தியானம் பண்ணி சேவிச்சுட்டே வந்துட்டு இருக்கார். 7 பாசுரம். கையனார் சுரிசங்கணலாழிகர் நேழ்வரபோல் மெய்யனார் துளவரையார் கமழ் முடியும் மையனார் அணியரங்கனார் அரவினனை மிசைமேய மாயனார் செய்யவாயோ என்ன சிந்தக வந்ததுவே. என்னோட சிந்தையெல்லாம் கவர்ந்துடுத்து. எதுனா செய்யவாய் ஐயோ. இங்கேயும் ஒரு ஐயோ. இப்போ அடுத்து ஒரு ஐயோ ஒரு வரப்போறதோ இல்லையோ, அது ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தோம். இப்போ ஐயோ செய்யவாய். எத்தனை அழகான அதராமிரதமாக இருக்கக்கூடிய இந்த வாய் பெருமானுடையது. ஏன்னா கண்டத்தை சேவிச்சுட்டார். கண்டத்தை சேவிச்சோடனே வாய் பக்கம் வந்துட்டார். வந்தா எத்தனை ஆச்சரியமா இருக்கு பெருமானுடைய திருவாய். இந்த செவ்வாய் என்னும் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். அப்படி சொல்றபோதுதான் கையினார் சுரிசங்கு அனலாழியர். பெருமாள் கையினார் எந்த கையாம் பெருமாளுக்கு இருக்கான்? சுரிசங்கு அனல் ஆழியர். சக்கரம் சங்கம் இருக்கு, சக்கரம் இருக்குன்னுட்டார். கையினார் சுரிசங்கு அனல் ஆழியர் அப்படின்னு உடனே பெரிய பெருமாள்கிட்ட கிடையாது. பெரியமாள்கிட்ட சங்க சக்கரத்தோடு இருக்காரா? இல்லையே. ஆனா ஆழ்வார் சொல்லிட்டார் கையினார் சுரிசங்கு அனலாழியர் அப்படின்னு விட்டார். திருக்கோட்டியூர்ல எழுந்துள்ள இருந்தாராம் பட்டர், பராசர பட்டர். புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாம உபத்திரவங்கள்லாம் பண்ணி கடைசியில் அங்க போய் சேர்ந்துட்டார். திருக்கோட்டியூருக்கு போயிட்டார். அப்ப அனந்தாழ்வான் அவர் பார்த்து கேட்டாராம், சார் பெரியவருமாளுக்கு ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் சொல்லியிருக்காரு, அவருக்கு கையினார் சுரிசங்கு அனலாழியர்னு சொல்லியிருக்காரு, எது அழகா இருக்கும்? பெருமாளுக்கு சங்கு சக்கரத்தோடு இருந்தா அழகா இருக்குமா, இல்ல அவர் பெருமாள் 2 தோளோட இருப்பாரா 4 தோளோட இருப்பாரா? ஏன்னா சங்கு சக்கரம் பெரிய பெருமாளுக்குன்னு சொன்னா அவர்கிட்ட சங்கு சக்கரம் கிடையாது, 2 திருக்கரங்கள் தான். நம்பெருமாள்னு சொன்னா 4 திருக்கரங்கள். அங்கதான் சங்கு சக்கரங்கள்லாம் இருக்கு. இப்போ பெருமாளுக்கு 2 தோள் அழகா இருக்குமா 4 தோள் அழகா இருக்குமான்னு கேட்டா அவர் சொன்னாரா 2 தோளும் சொல்லுவர்கள் 4 தோளும் சொல்லுவர்கள். பெருமாள் 2 தோளோடையும் இருப்பார் 4 தோளும் இருப்பார். அப்படின்னா இதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னா கையினார் சுரிசங்கு அனலாழியன்னு சொல்லியிருக்காரே, பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கான்னா சுவாமி சங்கு சக்கரம் ஆழ்வாருக்கு சேவை சாதிச்சிருக்கலாம். ஆனா இதுல எது அழகா இருக்குன்னா 2 திருக்கரங்களாக பெருமாள் எழுந்தருளி இருந்தானே, ஆனால் அது திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று கொள்ளுவோம். முதல்ல முடிச்சுட்டார். 2 திருக்கரங்க நன்னா இருக்குமா 4 திருக்கரங்க நன்னா இருக்குமான்னு கேட்டார் இல்லையோ, விடுறதா இல்லையா அவர். உடனே அவர் கேட்டவனே இவர் சொன்னார் 2 தோளா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 2 கை வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெருமாள் நினைச்சு சேவிச்சுட்டு போறேன். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன? சீவை குண்டத்திலே பெருமாள் 2 திருக்கரங்களோடு இருப்பாரா 4 திருக்கரங்களோடு இருப்பாரான்னு கேள்வி. அப்ப அவர் சொன்னார் 2 உண்டு 4 உண்டு பராசரப்பட்டார். அவர் விடலை, திருப்பி கேட்டார். அப்ப 2 நன்னா இருக்குமா 4 நன்னா இருக்குமா ஏது அப்படின்னு கேட்டா அப்ப அவர் சொல்றார் 2 திருக்கரங்களோட எழுந்துருளி இருந்தால் பெரிய பெருமாள் என்று கொள்ளுவோம், 4 திருக்கரங்களோட எழுந்துருளி இருந்தால் நம்பெருமாள் என்று கொள்ளுவோம். ஏன்னா நம்பெருமாளுக்கு கைகளில் வச்சிருக்காரோ இல்லையா, சங்க சக்கரங்க வச்சிருக்காரோ இல்லையா, அப்படின்னு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றா. ஆக கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீள்வரை போல் மெய்யனார். அவருடைய திருமேனி எப்படி இருக்கான்? பெரிய மலை போல இருக்கு. ஆனோ மறிகடலோ மாருதமோ அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றது போல பெரிய திருமேனி, சாமான்யமான திருமேனி. ஆனா பெரிய திருமேனியோ இல்லையோ,
அதான் நீழ்வரை, பெரிய வரைனா மலை, நீழ்வர போல் மெய்யனார். அவருடைய திருமேனி அவ்வளவு பெருசா இருக்கு. நீழ்வர போல் மெய்யனார் துளப விரையார் கமழ் நீழ்முடியும் ஐயனார். துளப விரையார் திருத்துழாய் மாலைகளை நன்னா சாத்திண்டு, ஆனா நீழ்முடி, நீழ்மதிரங்கத்தம்மா நீழ்முடி. ஏன்னா அவருடைய திருமுடி எங்க இருக்கு? மேல பக்கம். மேல பக்கம்னா மேல வீதி பூரா, மேல சித்திர வீதி ஆகட்டும், மேல உத்தர வீதி ஆகட்டும், இதெல்லாம் பெருமானுடைய திருமுடி இருக்கக்கூடிய பார்ஷம். அவர் ஆளவந்தாரர் பிரதட்சணம் வரும்போதே அப்படியே வரும்போது சொல்லுவான், மேல பக்கம்னா துரியோதன வீதி அப்படின்னு விடுவான். ஏன்னா துரியோதன பெருமாள் கண்ணன பெருமான் படுத்துட்டு இருக்கும்போது யாருக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக கேட்கறதுக்காக வந்தாலும் இல்லையோ, அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா பெருமாள் பக்கத்துல போய் உட்காந்துட்டான், என் முடிச்சவரும் இப்படி பாப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் தலைமாட்டில் போய் உட்காந்துட்டான். அதனாலதான் அந்த பக்கம் இப்படி சொல்லுவான். அப்ப ஆளவந்தார் பிரதட்சணமா பண்ணும்போது அவர் சொல்லுவாரான், திருமுடியை பார்த்துட்டு துரியோதனம் உட்கார்ந்துருந்த இடம்னா இது அப்படின்னு சொல்லுவாரான். அப்படின்னா அது அவ்வளவு வசதி இல்லை. திருவடிவாரத்துல கீழே வீதின்னா ரொம்ப வசதியா இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த கீழே பக்கத்துல இருக்கக்கூடிய வீதியில பார்த்தோம்னா ரொம்ப நிறைய பெருமாள் திருவடி பார்சம் இருக்கிறதுனால நிறைய பணம் இருக்கணும். அங்க இருக்கணும்னா திருவீதியில வாங்கணும்னா நிறைய இருக்கணும். பெருமாள் திருவடி இருக்கும் இல்லையோ, அதனால அதுக்கு அத்தனை ஏற்றம் உண்டு. அந்த திருவடி கீழே சித்திர வீதி ஆகட்டும், உத்தர வீதி ஆகட்டும், அதெல்லாம் பெருமாள் திருவடி பாஷத்துல இருக்கிறபடினாலே அதுக்கு பெருமை உண்டு என்று சொல்வார்கள். அப்படின்னு பார்த்தா தொளவரையார் கமழ் நீழ்முடியும் ஐயனார். ஐயனார்னா அதை சாத்திருக்கக்கூடிய நீண்ட திருமுடிகளை இருக்கக்கூடிய பெருமானே எம் ஐயனார், எமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அரவு இணை மிசைமேயமாயனார். அரவு இசை, அரவுலே ஆதிசேஷன் மேலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய, சனைத்து கொண்டிருக்கக்கூடிய அரவின் மிசைமேயமாயனார். மாயனார் அப்படின்னா மாயமான சேட்டுதங்கள் எல்லாம் பண்றாரு. நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தருக்கும் சிருஷ்டியை கொடுத்து, ஒவ்வொருத்தரையும் பிறக்க வைத்து, கைகால கொடுத்து, அங்கங்க பிறக்க வைத்து நம்ம கர்மங்கள் எல்லாம் போக்கும்படியாக எல்லா காரியத்தையும் அவரே பண்றார். மாயமான சேட்டுதங்களை பண்ணக்கூடிய பெருமன் மாயனார். மாயனார் செய்யவாய் ஐயோ. இந்த திருவாய் இருக்கே, இதை பார்த்தா எத்தனை ஆச்சரியமான திருவாய். செய்யவாய் ஐயோ என்ன சிந்தை கவர்ந்ததுவே, என்னுடைய சிந்தையெல்லாம் கவர்ந்து விட்டதே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார் இப்பாசுரத்தார்.